மமிதா பச்சனுக்கு ரோல் கொஞ்சம் கம்மி தான். கெஸ் பண்ணவே முடியல. காமெடியா இருக்கு லாஸ்ட்ல. செம சூப்பர். சன் அண்ட் ஃபாதர் பாண்ட் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாவே பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் பிடிச்சது, எல்லா படமும் நல்லா இருக்கு. போலீஸ்கார் தான் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணாரு. ஒரு படம் எல்லாமே நல்லா இருக்கும். அதுல இது ரொம்ப ப்ளஸ்ஸா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டா இருந்தது. போர் அடிக்கல, போன டைமும் தெரியல. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? காமெடியா இருக்கு லாஸ்ட்ல. அவ்வளவு காமெடியா இருக்கா? என்ன பண்ண? லாஸ்ட்ல கரை காமெடியா இருக்கா? லாஸ்ட்ல நல்லா இருக்கு. அது ரொம்ப காமெடியா இல்ல. தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்ப்பா வந்தீங்க? நோ ஆக்சுவலி கெஸ் பண்ணவே முடியல. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. சன் அண்ட் ஃபாதர் பாண்ட் நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்து நல்லா தான் இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல? ஸ்டோரி சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஏதோ கனெக்ட் ஆச்சா? பார்க்கணும் ஃபீல் ஆச்சா? அது வந்துட்டு அவங்க ரிலேஷன் நல்லா கனெக்ட் ஆச்சு. அப்பாவுடைய அந்த இது நல்லா கனெக்ட் ஆச்சு. 1994 இந்த விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அது எல்லாமே கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா ரொம்ப ஃபீல் ஆகுது சார். உண்மையிலே அந்த ஜென்ரேஷனில் எப்படி மக்கள் இந்த டிராக்டர் லோன்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகுது. உண்மையிலே நல்லா இருக்குது படம். வந்து சென்டிமெண்டலாக ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கேரக்டர் இருக்கு. எந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு தனுஷ் தான் சார். அவர் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் இது ரொம்ப ப்ளஸ்ஸாக எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கேஎஸ் ரவிக்குமார் கேரக்டர் ஏதாவது கனெக்ட் ஆச்சா? ஆமாம் சார். அவரை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல என்னால். ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் கேஎஸ் ரவிக்குமார்ன்றது. அவர் நல்லா நடிச்சிருந்தார் சார். அது மாதிரி சீன்ஸ்லாம் யாரும் வந்து நடிக்க மாட்டாங்க. அவர் நடித்தது ரொம்ப ப்ளஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் நடித்தா. கருணாஸும் அந்த கேரக்டர் செட்டாக நல்லா நடித்தார் சார். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக சார். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த படத்தை. இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு மெசேஜ் சார். அந்த 1994 எவ்வளோ சஃபர் ஆகியிருக்காங்க விவசாயிங்க. அதுக்கு வந்து இந்த படம் நம்ம சூப்பராக இருக்குது சார். மமிதா பச்சன் வேற மாதிரி பார்க்கும்போது ஆனால் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. லோன் வாங்கினா அதோட இம்பேக்ட் எப்படி எந்த அளவுக்கு ஜனங்களை பாதிக்குது, விவசாய நிலங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஸ்டோரி அருமையாக இருக்குது. படம் நல்லா தான் இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் வந்து அவர் வந்து திருடுற மாதிரி காமிச்சு லாஸ்ட்டாக அதே திருட்டை வந்து நல்லது காமிச்சிட்டு இருக்காங்க. திருடி ஊருக்கே கொடுத்து மாற்றிடுற மாதிரி அடிங்க. அவரும் மனசு மாதிரி ஊரையும் வந்து நல்லது பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. போலீஸ்கார் தான் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணாரு. ஏன்னா இப்போ பேங்க் எந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கோ அது அப்படியே ரியலாக காமிச்சா மாதிரி. படம் ஃபுல்லாகவே பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே எல்லாம் கிடையாது. நல்லா இருக்கு bro. பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் நல்ல கருத்து. லோன்லாம் வாங்கக்கூடாது, பாமர மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதான் கருத்து. கொடுத்த காசுக்கு மேலேயே நல்ல கருத்து. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக அருமையான அப்பா கேரக்டரு. எதிர்பார்க்காதது நல்லா இருக்கு. கருணாஸ் அந்த ஏரியா தான் அவரும் அருமையாக பண்ணியிருக்காரு. தென் மாவட்டத்துக்கு நல்ல கருத்து சொல்ல விரும்புகிறாரு. ஸ்டோரி எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக செகண்ட் ஹாஃப் நல்லா இருப்பார். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. லாஜிக்லாம் ஓகே தான், பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக ஒன் டைம் பார்க்குறவங்களுக்கு அந்த இதுவாக இருக்கும். ஸோ இது ஓகே தான். ஃபாதர் சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. மெயினாக எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரஜ் அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாம் பிடிச்சது, எல்லா படமும் நல்லா இருக்கு. திருடனே இல்லாமல் திருடனாக நடிச்சிருக்காரு அவர். ஆனால் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காரு. பேங்க்கில் என்னென்னலாம் நடக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூவி. ஆனால் மற்றபடி அந்த டான்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலான ஒரு 3 ஹவர்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தனுஷை திருடனாக காட்டினாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு அப்பாவுக்கு பையனாக, நல்ல ஒரு பையனாக சன்னாக காட்டிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு ஏற்கனவே டியூட்லலாம் வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இப்போ இருக்காங்க. அதனால் ஓகே. ஆனால் மமிதா பச்சனுக்கு ரோல் கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் வருவாங்க. கடன் நம்ம எதுக்கு வாங்குகிறோம், எப்படி கட்ட முடியும்னு நினச்சி வாங்கணும். சும்மா கிடைக்குன்னு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்புறம் நம்ம விவரம் தெரியலைன்னா நம்ம விவரம் கேட்டு என்ன செய்யணும், கடன் வாங்கணும். படம் வாழ்க்கைக்கு ஏற்ற படம். தேங்க்யூ. செம்ம சூப்பர் நடிப்பு. நான் திருநெல்வேலிருந்து வந்திருக்கேன். ஃப்ரம் திருநெல்வேலி. 2 நாள் மெட்ராஸ் இருந்தேன். இது படம் பார்க்க மைட்டுக்கு வந்தேன். படம் வந்து மக்களுக்கு ஏற்ற படம். வெரி நைஸ். அழகாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். கடன் வாங்குறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். செம சூப்பர். ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக இருந்தது. போர் அடிக்கல, போன டைமும் தெரியல. ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தா விவசாயத்தை சம்மந்தப்பட்டு அதோட ஃபீல் செம்மையாக ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நல்லா ஃபீல் இருந்தது.